சிசிடிவின்னு இருக்கிறதே இந்த மாதிரி தப்பு நடக்கிறத கண்டுபிடிக்க தான். ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை தரணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை அழிச்சிருக்கிறாங்க. அப்போ மகாராஷ்டிராவில் திட்டமிட்டு தான் பட்னாவிஸ் ஜெயிச்சிருக்கிறாரு, திட்டமிட்டு சிவசேனாவை தோக்கடிச்சிருக்கிறாங்கிறதுலாம் ரொம்ப ஓப்பனாக வந்துருச்சு. என்னுடைய கேள்வி நியாயமா இன்னைக்கு இந்தியா முழுதும் எழுப்ப வேண்டிய குரல், மகாராஷ்டிராவில் திருப்பி தேர்தல் நடத்து, டெல்லியில் திருப்பி தேர்தல் நடத்து. பாஜக வெற்றி பெற்றதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, முறைகேடு இருக்குன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சதுக்கு அப்புறம் அந்த தேர்தலை திருப்பி நடத்துவதில் என்ன தவறு இருக்கு? இவ்வளவு முறைகேடு செஞ்சு நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சா அப்புறம் எதுக்கு தேர்தல் நடத்தணும்? என்னை கேட்டா மகாராஷ்டிராவில் மீண்டும் இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு நடத்துவதுதான் ஜனநாயகம். உலகத்துக்கே இந்தியா ஒரு முன்மாதிரியா இருக்கும். மோடி அமைச்சரவை அவசரமாலாம் கூடுறாங்க, எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் வேற சில விஷயங்கள் கூட பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் இந்த பதவி, எம்பி, மந்திரி பதவி அடுத்து நம்ம வரப்போவோம், இதை பத்தி யோசிக்காதீங்க. எப்படி இருந்தாலும் பிஜேபி தானே வரப்போறாங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளலாம் நீங்க வர வேணாம். பிஜேபியே வந்தாலும் போராடுவதற்கு நீங்க தயாரா இருங்க. மக்களுக்காக நீங்க நிக்கிறீங்க, மக்கள் பிரச்சனைக்கு பேசுங்க. நம்மளுடைய அடிப்படை அடையாளமே ஓட்டுரிமை தாங்க. ஒருவனுக்கு ஒரு ஓட்டு. பணக்காரன், ஏழை, அந்த ஜாதி, இந்த ஜாதி, வடிமை மிகுந்தவன், இந்த ஊருக்காரன், கருப்பு சிவப்புன்னு வித்தியாசம் இல்லாம சமத்துவம் நிலவுகின்ற ஒரு இடம் வாக்குச்சாவடியில் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு.